வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் அருண். நம்மளுடைய SBI PO மற்றும் IBPS PO கான preliminary ரீசனிங் ப்ராக்டிஸ் செஷன் டெய்லி காலைல பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்ட்ல இது நமக்கு பார்ட் 8 ஐ திங்க். ஓகேங்களா? ரீசனிங் prelims லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சில கேள்விகள் பார்க்கலாமா? கொஞ்சம் குயிக்கா உள்ள போலாம் நினைக்கிறேன். வளம் 2.0 நம்மளுடைய IBPS PO கான ஒரு ஃபைனல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஒரு 10 மார்க் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? அந்த மார்க் டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? மொத்தம் 10 மார்க் டெஸ்ட். ஈச் ஃபேக்கல்ட்டி அவங்களுடைய செஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? மொத்தம் 30 கிளாஸஸ் வரும். ஸோ ஒரு ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு இருக்கும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 1 ஒரே நிமிஷம். So, the first question, என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? If the digits which is are multiple by 2, multiple of 2 are removed from the each of the number. இதுல digits remove பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப even number will be removed. The digits which are multiple of 2 are removed from that each number. Then how many number will multiple of 13? அப்படி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 13 எனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் 2 தூக்கி விட்டோம் அப்படின்னா 1353 வராது. 1352 தான் எனக்கு 13 டிவைட் ஆகும். கண்டிப்பாக இது கிடையாது. ரைட்டா? இதில் 6 and 4 நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னா 135 இட்ஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 13 கண்டிப்பாக கிடையாது. ரைட்? அடுத்தது நமக்கு 2 and 8 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 957 அப்படின்னு சொல்றாங்க. 957 இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13 டேபிள்ல 7 times 91 வரும். 91 வரும். ஸோ பேலன்ஸ் 47 வந்து 13 மல்டிபிகேஷன் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 4 and 4 ரைட்டா? அண்ட் 442 ரைட்டா? 95 கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 13 கிடையாது. ரைட்டா? அண்ட் 4 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 7539 ரைட்டா? 7539 இதுல 39 வந்து 13 மல்டிபிகேஷன். அப்ப 75 ஃபுல்லா நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். கரெக்டா? கம்ப்ளீட் வராது. ஏன்னா 78 தான் வரும். அப்ப அதுக்கு முன்னாடி 65 பேலன்ஸ் 10 103 வராது நமக்கு. ரைட்டா? ஐ திங்க் 104 தான் நமக்கு வந்திருக்கு. 91 அடுத்து 104 தான் வந்திருக்கு. அதுலயும் 1 கம்மியா இருக்கு. ரைட்டா? அப்ப பேலன்ஸ் நான் 9 எடுக்கும் போது கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஸோ இதுல எதுவுமே வந்து எனக்கு டிவைட் ஆகல. இட்ஸ் நன் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 13 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் தேர்ட் டிஜிட் இஃப் ரிமூவ்ட் ஃப்ரம் த ஈச் ஆஃப் த நம்பர், த ரிமைனிங் டிஜிட் ஆடட் வித்தின் தட் நம்பர், த ரிசல்டன்ட் சம் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த லோயஸ்ட். எதிர்க்கிறதுலே கம்மியா இருக்கும். ரைட்டா? தேர்ட் டிஜிட்டை நம்ம விட்டுட்டு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் டிஜிட்டை விட்டுட்டு மற்ற டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணணும். ரைட்டா? இப்போ டைரக்டா அப்படியே நம்ம ஆட் பண்ணலாமா? 1 + 3 4, 4 + 5 9, 9 + 3 12. ரைட்? ஓகே. அடுத்தது நமக்கு 1 + 6 7, 7 + 4 11, 11 + 1 5 16. ஓகே. அடுத்தது 2 + 9 11, 11 + 5 16, 16 + 1 7 23. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 4 + 9 13, 13 + 1 5 18, 18 + 2 எனக்கு 20. அண்ட் ஃபைனலி 7 + 4 எனக்கு 11, 11 + 3 எனக்கு 14, 14 + 9 23. ஸோ இதுக்கே லோயஸ்ட் நம்பர் இட்ஸ் 12 ஃபர்ஸ்ட் நம்பர். ரைட்டா? ஸோ 13253 இஸ் த லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 8% were born in that டிசம்பர் டிஃபரெண்ட் இயர். ஓகே, எல்லாருமே ஒரே டேட் ஒரே மந்த்ல பிறந்திருக்காங்க. பட் த டிஃபரெண்ட் இயர். கரெக்டாமா? ஸோ டிஃபரெண்ட் இயர்ல எனக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ரைட். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இயர் மட்டும் வரிசையா நோட் பண்ணிக்கலாம். 1954 64 1957 64 73 74 76 80 85 and 87. கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் 2010. ஓகேவா? 2010 பேஸ்ல அவங்க கால்குலேட் பண்றாங்க ஏஜ். ஓகேவா? ஸோ 1954 1957 1964 1964 73 74 1973 and 74 76 and 80 1976 and 80 1985 and 87 1987. ஸோ ஏஜையும் கையோட கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனக்கு பேஸ்ட் ஆன் 2010
2010 தான் நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணோம். 2010 கால்குலேட் பண்ணும்போது 87 எவ்வளவுப்பா வரும்? ரைட்டா? சப்ராக்ஷன் பண்ணா 10ல 7 போகாது. ரைட்டா? அப்ப 3 ஒன்னு கடன் வாங்கியிருப்போம் 10. ரைட்டா? அடுத்து 0 ஆயிடும். 0னா இங்க இருந்து ஒன்னு கடன் வாங்கியிருப்போம். கடன் வாங்கும்போது எனக்கு 0, அப்ப எனக்கு 2. ஸோ 23 வயசு. ஸோ 87 90 வர்றதுக்கு 3, அப்புறம் ஒரு 20 23. ரைட்டா? அப்ப டைரக்டா இவனுக்கு 23 வயசு. இங்க இருந்து வர 2, அப்ப எனக்கு 25. இங்க இருந்து வர்றதுக்கு 5. ரைட்டா? அப்ப எனக்கு 30. இங்க இருந்து வர்றதுக்கு நமக்கு 76 80 4, அப்ப எனக்கு 34. அடுத்து இங்க இருந்து இது வர்றதுக்கு 2, அப்ப 36. இங்க இருந்து போறதுக்கு இன்னொரு 1. ரைட்டா? அப்ப 37. திரும்ப இங்க இருந்து வர்றதுக்கு 64 to 73 9 வயசு. ரைட்டா? அப்ப 37 to 46. இங்க இருந்து வர்றதுக்கு நமக்கு 57 to 64 7. ரைட்டா? அப்ப 46 to 7 அப்படின்னா 53 வயசு. ரைட்டா? சோ வயசை கால்குலேட் பண்ணியாச்சு. W, ரைட்டா? சாரி, ஃபர்ஸ்ட் V ஏஜ் இஸ் த பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க, பட் நாட் த எல்டஸ்ட். இதுக்காலே பெரியவன் கிடையாது, அதாவது 53 வயசு கிடையாது. அப்போ பிரைம் நம்பர் அப்படின்னா நமக்கு 37 பிரைம் நம்பர் தான். வேற 23 பிரைம் நம்பர் தான். அப்ப 2 பாசிபிள் இருக்கு. ரைட்டா? ஸோ V வந்து எனக்கு 37 வயசுல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 23. இந்த 2 தான். ஏன்னா 25 கிடையாது, 30 34 36 46 இதெல்லாம் பிரைம் நம்பர் கிடையாது. ரைட்டா? அடுத்தது 3 person were born between V and U. 1 2 3. ஸோ U இங்க வந்துருக்கலாம். 1 2 3 U எனக்கு இங்க வந்திருக்கலாம். கரெக்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது? Who is 2 years older to the Q? 2 years older to U சொல்றாங்க. அப்ப 2 வயசு வித்தியாசம். ரைட்டா? யூவோட வயசு நமக்கு 85. 2 வயசு அப்படின்னா நமக்கு இங்க எனக்கு யார் வந்திருப்பாங்க? நமக்கு Q வந்திருப்பாங்க. ரைட்டா? 2 years. ரைட்டா? பெரியவன், எல்டர். ரைட்டா? 2 years older than the Q. Qவோட 2 வயசு பெரியவன். அதே மாதிரி இவன் 36, இவன் 34. அப்ப Qவை இங்க நம்ம கொடுத்துடலாம். கரெக்டா? அடுத்து P was born just after the S and just before the R. P was just after the S, just before the R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ P வந்து இன் பிட்வீன்ல எனக்கு இருக்கணும். 3 பேரும் கன்சிக்யூட்டிவா எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா? ஏன்னா ஜஸ்ட்ங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. 3 பேர் தொடர்ச்சியா எனக்கு வரணும். ரைட்டா? 3 பேர் வரணும் அப்படின்னா நல்லா பாருங்க, மேல 2 பேர் நான் கொடுக்க முடியாது. அப்ப S P and then R வரிசையா எழுதலாமா? இங்க எனக்கு கொடுக்க முடியாது. S P and then R வரிசையா கொடுத்துடலாமா? and finally difference between the R and W is more than 16 எனக்கு இருக்கணும். ரைட்டா? R and W இதுல R எனக்கு ஆல்ரெடி இங்க வந்துட்டாரு, W ன்னு நம்ம பிளேஸ் பண்ணல. சரியா? வேற ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்குதா? இல்ல. சரி, ஓகே. இப்ப 30 அப்படின்னா மினிமம் 46 கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டா 16. 30 16 அப்படின்னா எனக்கு W. ரைட்? அப்ப மோர் தென் 16 இருக்கணும். சோ இங்க இதுல எனக்கு 37 வயசுல இருக்காங்க. இப்ப 37 வயசு அப்படின்னா அதிகபட்சம் 53 கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது. 16 வயசு கொடுக்க முடியாது. அப்ப 37ல இருந்து நான் ஒரு 16 அட்லீஸ்ட் ஒரு 17 மினிமம் 17 இருக்கணும். கம்மி பண்ணேன் அப்படின்னா நமக்கு மீதி 20 வயசு வரணும். 20 அல்ல அதை விட கம்மி எனக்கு பாசிபிள் இல்ல. சோ இந்த R இந்த இடத்துல இருந்தான்னா மேலேயோ கீழேயோ கண்டிப்பா கொடுக்க முடியாது. சோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். சரியாமா? ரைட்? சோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ரைட்? அடுத்தது ஐபிக்கு பிடபிள்யூடி அப்ளை பண்ண முடியலையா? நான் என்னன்னு செக் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேன்ப்பா. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது நமக்கு ரைட், எனக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா 1 is added to the all the even digit and 2 is added to the all the odd digit of the number. Then all the digits are arranged in the descending order from the left. Then what will be the sum of first, third, fifth and seventh digit ஓட rearrangementல என்னவாக இருக்கும் கேள்விக்காக. பார்த்த உடனே என்ன சொல்லணும்? நம்பர் டக்குன்னு செகண்டா நம்ம எழுதிடணும். ரைட்டா? So 1 is added to that all the even digit. 1 is added. அப்ப எனக்கு 3, இது ஒரு 9, 7, 7, 3 and then 7. கரெக்ட்டா? And 2 is added to the odd digit. So இது 9, இது 5, இது வந்து 9. ரைட்டா? அப்ப இத அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா முதல்ல யார் வந்திருப்பா? 3 2 தடவை இருக்காங்க. 4ஆம் நம்பர் கிடையாது. 5 ஒரு தடவை இருக்கான். ரைட்? அடுத்து 6ஆம் நம்பர் கிடையாது. 7 3 தடவை இருக்காங்க. ரைட்டா? 7 3 தடவை. ரைட்டா? அடுத்தது 8 கிடையாது. 9 2 3 தடவை. ரைட்டா? 9 3 தடவை. அப்ப எனக்கு 1 3 5 7 இதோட சம் ஆஃப் த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அப்ப 3 + 5 8, 8 + 7 15, 15 + 9 24. So the sum of the value 24. அப்பா இருக்கே. டிசெண்டிங் ஆர்டர். சாரி the descending ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அப்ப டிசெண்டிங் ஆர்டர்னா இங்க இருந்து 1 3 5 7 9 + 9 18, 18 + ஒரு 7 25, 25 + 5 30. ரைட்டா? சோ எனக்கு டிசெண்டிங் ஆர்டர். அப்ப இது அப்படியே தலைகீழா வந்திருக்கும். சோ இங்க இருந்து பாக்கும்போது 1 3 5 7. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது there are 6 persons different agesல எனக்கு இருக்காங்க. அவங்களுடைய வயது வேற வேறயா எனக்கு இருக்குது. ரைட்டா? and then who is that? youngest is 30 years. இருக்கலே ரொம்ப சின்ன பையன் 30 years and ரைட்டா? செகண்ட் youngest ரெண்டாவது சின்ன பையன் வந்து நமக்கு
1 2 3 4 5 6 செகண்ட் யங்கஸ்ட் வந்து நமக்கு 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. D is younger than C but older than F. D is younger than C but older than F அப்படின்றத கொடுத்திருக்காங்க. A is older than C. இந்த C விட முன்னாடி இருக்கணும். So A is older than C but not the oldest person. First person கண்டிப்பா வர மாட்டாங்க. A க்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பர்சன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. And B is younger than E. B is younger than E அப்படின்றத சொல்லியிருக்காங்க. B is younger than E but not older than D. ஆனா older than D விட ஓல்டரா இருக்க மாட்டான். D விடவும் எனக்கு younger தான். D விடவும் எனக்கு younger தான் இருக்கணும் ரைட்டா. Not older than the E ரைட்டா. So B is younger than E but not older than D. D விட பெரியவன் கிடையாது. D விடவும் சின்ன பையன் தான். F is not the 30 years old. கண்டிப்பா இந்த இடத்துல F வர மாட்டாங்க. நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல A கிடையாது. So A இங்க கொடுத்தா C கொடுத்தா D கொடுத்தா F. நல்லா பாருங்க A C D அப்ப F இங்க வர மாட்டான் அப்படின்னா F. அப்ப கண்டிப்பா இந்த C and D இங்க தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. அது கொஞ்சம் தள்ளி கூட எனக்கு வந்திருக்கலாம் கரெக்டா. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு நல்லா கொஞ்சம் பாருங்க இந்த D க்கு அப்புறம் F இருக்கான். கண்டிப்பா D க்கு அப்புறம் B வந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்ப கண்டிப்பா D இங்க கொடுத்தாதான் அதுக்கப்புறம் என்னால வந்து B கொடுக்க முடியும். ஏன்னா D க்கு முன்னாடி கண்டிப்பா C பிளேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கு. உள்ள பிளேஸ் பண்ணிடலாம் ரைட்டா. இப்போ B க்கு முன்னாடி E வந்திருக்கணும். சோ E இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் கொடுத்துடலாமா ரைட். ஆன்சர் கிளியரா வந்துருச்சா? கொஞ்சம் இந்த அளவுக்காவது நான் பிராக்டிஸே இல்லாத எனக்கே நான் இந்த ஸ்பீட்ல நான் போடுறேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் காலில் இதை விட இன்னும் அல்டிமேட் ஸ்பீட்ல ட்ரை பண்ணணும் சரியாமா. இன்னும் அல்டிமேட் ஸ்பீட் இதெல்லாம் வந்து ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல கண்மூடி கண்திறகுள்ள போட்டு முடிச்சிருக்க வேண்டிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நானே பிராக்டிஸே இல்லாதனா 2 வருஷம் ஆச்சு நான் IBPS எக்ஸாமுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு உண்மையா சொல்லணும் அப்படின்னா. 2 வருஷமா பிராக்டிஸ் இல்லாத எனக்கே இந்த ஸ்பீடு வருது அப்படின்னா நீங்களாம் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஓகேவா. என்னை விட யூ ஆர் த பெட்டர் பர்சன் அண்ட் யூ ஆர் த யங் பர்சன். ஸோ எனக்கு வயசாயிடுச்சு கேட்டா ஆல்மோஸ்ட் 30 பிளஸ் எனக்கு 31 ஆயிடுச்சு எனக்குலாம் வந்துட்டு 30 பிளஸ் எனக்குலாம் வந்துட்டு. ஸோ யூ ஆர் த யங் பர்சன் இன்னும் மோர் ஆக்டிவா மோர் இதா இருக்கணும். ஹூ இஸ் த 30 இயர்ஸ் ஓல்ட் 30 இயர்ஸ் யார் நம்ம கொடுத்தோம் F. B இஸ் த பர்சன். B இஸ் த பர்சன். ஹவு மெனி பர்சன் பிட்வீன் A and F? ஏக்கும் எஃப்க்கு நடுவில் எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க டோட்டலா ரைட். தேர் ஆர் த 3 பர்சன்ஸ் சொல்லிடலாமா. நெக்ஸ்ட் அடுத்தது ஹூ இஸ் ஜஸ்ட் ஓல்டர் தென் அண்ட் ஜஸ்ட் யங்கர் தென் D? ஜஸ்ட் ஓல்டர் தென் அண்ட் ஜஸ்ட் யங்கர் தென் C and B. ஆர்டர் மாற்றக்கூடாது. C and B மாத்தி சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் ஓல்டர் அப்படின்னா C, யங்கர் அப்படின்னா B ரைட்டா. மாத்தி சொல்லிடக்கூடாது ரைட்டா. 8% are on the specific okay specific shaped table between that facing the outside. அது என்ன ஃபேசிங் சொல்லல. மொத்தம் 8 பேர் நம்ம ரவுண்டா எடுத்துக்கலாம் ரைட்டா. அதை ரவுண்டா எடுத்துக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே அவுட் சைட் ஃபேசிங் இல்லாத லீனியரா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் வேற ஒன்றும் கிடையாது. 2% between that B and G. Who sit ரைட்டா? Who sit at the edge of the table? Okay, edge of the table சொல்லிக்காயலா. ஸ்பெசிபிக் ஷேப் தானே சரி ஓகே. எட்ஜ் ஆஃப் த டேபிள். K is immediate right of the V. K is immediate right of the V. Odd number of persons sit between K and D. 1 3 தெரியல. Odd number of அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கணும். 1 இல்ல 3 தான் கொடுக்க முடியும் ரைட்டா. D when counted to the right of the K. When counted to the right of the K. V and D are not the neighbors. V and D are not the neighbors. K பக்கத்துல V இருக்கான் ஓகேவா. சோ எனக்கு all of the facing outside 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? K is to the immediate right of the V. ரைட்டா. K is to the immediate right of the V. Odd number of person between K and D. K க்கும் D க்கும் நடுவுல odd number of person எனக்கு இருக்கணும் ரைட்டா. ரைட் ஓகே. அது 1 3 அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு எடுத்துருக்கோம் ரைட்டா. அண்ட் தென் அடுத்தது ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் K and D when counted to the right of the K. K ஓட ரைட்ல வரும்போது 1 இங்க வந்திருக்கணும் இல்ல இங்க வந்திருக்கணும் ரைட்டா. சோ இல்ல இங்க கூட வந்திருக்கலாம். ஒருவேளை லெஃப்ட்ல கவுண்டிங் வரும்போது இந்த பக்கம் கூட வந்திருக்கலாம் சொல்ல முடியாது ரைட்டா. 1% between அப்படின்ற கணக்கு இருக்கு ரைட்டா. 3 places இருக்கு when counted to the right of the K. and then V and D are not the neighbors. V யும் D யும் நெய்பர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல V and D நெய்பர்ஸ் ரைட்டா. அப்ப நம்ம so 1% between 1 2 3% between. so இது ரெண்டு தான் பாசிபிள் ரைட்டா. 5% between அதாவது இந்த பக்கம் போனா 1% between வாய்ப்பே கிடையாது ரைட்டா. and then P sit fourth to the right of the D. P sit fourth to the right of the D. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம D கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ D இங்க வந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். ஸோ P இங்க வர வைக்க முடியும். ஸோ D உள்ள தூக்கி கொடுத்தாச்சு. P sit fourth to the right of the D. and then B sit second to the left of the Q. B sit second to the left of the Q. இங்க இருந்து செகண்ட் to the left இல்ல இங்க இருந்து செகண்ட். ஸோ ரெண்டு பாசிபிள் இருக்கு ரைட்டா. 1% between Q and C. 1% between okay
ஸோ கியூவுக்கும் சிக்கும் நடுவில் 1% இருக்காங்க அண்ட் பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த கியூ பி சிட் அப்போ இதே தான் ரைட்டா ஸோ இங்கே பி இதில் கியூ அண்ட் தென் சி இது மட்டும் தான் எனக்கு பாசிபிள் ரைட்டா டி டஸ் நாட் சிட் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள் டி வந்து கார்னர்ல கிடையாது பேலன்ஸ் இருக்க பர்சன் ஒரே ஒரு ஆள் தான் அவர் தூக்கி உள்ள ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா டி வந்து கார்னர் கிடையாது யாரோ ஒருத்தர் எட்ஜில் உட்காந்துருக்கான்னு பார்த்தோமே சிட் அட் த எட்ஜ் ஆஃப் த டேபிள் ரைட்டா ஜி 2% between V and G. V இங்க உட்கார்ந்திருக்காரு 2% between G எனக்கு இங்க வந்துருவாரு இவர் எட்ஜ்ல உட்கார்ந்திருக்காரு ரைட்டா இவங்க எல்லாரும் எட்ஜஸ்ல உட்கார்ந்திருக்காங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ரைட்டா சோ அப்ப D வந்து எனக்கு என்ன சொல்லிருக்காங்க D does not sit the corner of the table கிடையாது அப்படினா edge of the table ஆமா edge of the table ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரைட்டா சோ இது வந்து நமக்கு all of them facing same directionனால நம்ம கவுண்டிங் போட்டாச்சு சரியாமா ரைட் அடுத்து நமக்கு அடுத்து 8% draw the paper ரைட்டா அவங்க டைரக்ஷன் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க point G is 8 meter west of the F so G is 8 meter west of the F and then which is 15 meter east of the B which is 15 meter அப்ப எனக்கு 15 meter 7 meter கொடுத்துலாமா and then B is 16 meter north of the A B is 16 meter north of the A கொடுத்தாச்சா and then which is 8 meter east of the E the A வந்து 8 meter east என்ன கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கணும் H is 15 meter west of the C சரி கொஞ்சம் தள்ளி வரையலாம் ரைட்டா சோ நமக்கு இங்க கொடுத்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து G is 8 meter west of G is 8 meter west of F which is 15 meter east of the B okay and then B is 16 meter north of the A 16 meter north of the A and then which is 8 meter east of the E A is 8 meter east of the E and then H is 15 meter west of the C which is 8 meter south of the F 8 meter south of இதுல பாதி தான் வந்திருப்பான் okay so C is 8 meter south of the F and H is 15 meter so 15 meter na இந்த இடத்துல நடுவுல வந்திருப்பான் ரைட்டா இங்க H வந்து ரைட்டா சோ எனக்கு 15 meter H is 8 meter east of the D 8 meter H is 8 meter east of the D நேரா வந்துருவானா டயகிராம் என்ன in which direction point F with respect to the E point F with respect to the E ல இருந்து பாக்கும்போது it's a north east direction சொல்லிடலாமா the answer will be the north east is the correct answer next அடுத்தது what is the shortest distance between D and E shortest distance between D and then E so D க்கும் E க்கும் இடையே நமக்கு 8 மீட்டர் ரைட்டா இது டோட்டல் 16 இதுல எனக்கு 8 இதுக்கு நேரா வந்திருக்காங்க ரைட்டா அப்ப டோட்டலா இங்க நம்ம பார்த்தோம் அப்படினா நமக்கு இது ஒரு 8 வந்திருக்கு so shortest distance வந்து நமக்கு 8 மீட்டர் அப்படி நம்ம சொல்லலாம் next அடுத்தது find the odd one out find that odd one out என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு so KE ரைட்டா 11 5 10 7 ரைட்டா இது -1 இது +2 கூட கனெக்ட் பண்ணலாம்னு வெச்சுக்கோவே 1 விட்டு 1 ரைட் அடுத்து நமக்கு 8 2 7 4 ஸோ இது வந்து வரல சரி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு 19 13 18 அண்ட் 15 அண்ட் 15 9 14 11 23 17 21 19 எப்படி பாருக்கு ஸோ இவன் +1 8 7 இல்லை 18 19 18 15 14 23 23 21 சரி 17 19 +2 9 இது +2 பட்டா இது +2 இது +2 இது +1 +1 +1 இது +1 வரலையே இது +1 வரலையே 15 சரி மைனஸ் எல்லாமே -1 -1 -1 அது இங்கே -2ல வந்திருக்கு இது வந்து நமக்கு -1 +2 கரெக்டா அப்ப இவன் தான் நமக்கு வித்தியாசமா இருக்கான் சொல்லலாமாப்பா இவன் தான் வித்தியாசமா இருக்கான் சொல்லலாமா கரெக்டா நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி அப்படின்ற வார்த்தையை வச்சு எனக்கு கேட்குறாங்க ஹாட் கேன் பி த வின்டர் பாசிபிளே கிடையாது ஹாட் கேன் பி வின்டர் கண்ணை மூடி தப்புன்னு சொல்லிடலாம் ரைட்டா ஒன்லி சம்மர் இஸ் ரெயின் ரைட்டா சம்மர் பத்தி பேசுறாங்க ஓகேங்களா சம் ரெய்னி இஸ் நாட் த சம்மர் கொஞ்சம் ரெய்னி வந்து சம்மர் கிடையாது ரெய்னி சம்மர் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா ரெய்னியை வச்சு ஏதாவது நோ ரிலேஷன்ஷிப் இருக்கா ஒன்லி a few summer is rainy கொஞ்சம் சம்மர் தான் ரெய்னி மீதம் இருக்க சம்மர் ரெய்னிக்கு போகாது ஆனா ரெய்னி சம்மருக்கு வரமாட்டான்றத சொல்ல முடியாது கேடா
மீதம் இருக்கிற ரெய்னி சம்மருக்கு வராதுன்றத சொல்ல முடியாது. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்தது அடுத்த கொஸ்டின். Question number, all the buses or the train, only a few bike or the train, some bike or not car. எப்படி? All the buses or train, only a few bike or the train. இது வந்து பஸ், only a few bike or the train. பேலன்ஸ் இருக்கிற பைக்லாம் ட்ரெயின் கிடையாது. some bike or not the car. கொஞ்சம் பைக் வந்து நமக்கு கார் கிடையாது. all the buses, the buses being car is a possibility. தாராளமா உள்ள போய்க்கலாம். no buses bike. இந்த பஸ்ஸுக்கும் இந்த பைக்குக்கும் எந்த சம்பந்தம்லாம் சொல்றத சொல்ல முடியாது. one only is the right answer. next அடுத்தது 12 students standing in the row. ரைட்டா? மொத்தம் 12 பேர். அப்ப டபுள் ரோ சீட்டிங் அரேஞ்ச் 12 பேர் அப்படினாவே டபுள் ரோவா தான் இருந்திருக்கும். ரைட்டா? So row 1 வந்து பாத்தீங்க அப்படினா facing north, row 2 வந்து facing south. each of them, row 1 and row 2 வந்து facing each other உட்கார்ந்திருக்காங்க. பட் யார் எந்த ரோல உட்கார்ந்திருக்காங்கன்றதை சொல்லல. ரைட்டா? சோ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் குயிக் ஆக்டிவா முடிக்க பாப்போம். P who stand at the row 2 டைரக்டா சொல்றாங்க. ரைட்டா? stand second to the right of the T. So row 2 வந்து facing southல இருக்கணும்ப்பா. ரைட்டா? So P வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு second to the right of the T. ஓகே, P வந்து நமக்கு செகண்ட் டு த ரைட் ஆஃப் த T. ஓகே, 3 பேர் வந்திருக்காங்க. ரைட்டா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் த T. L faces the K. L faces the K. இப்போ நமக்கு P and T பத்தி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். அவங்கள பத்தி வேற எங்கயாவது க்ளூ பேசியிருக்காங்களா? P and T பத்தி. ரைட்? ஓகே, அடுத்தது நமக்கு L faces the K. 2 students between K and then A. Who sit at the extreme end? 2 students between K and A who sit extreme end. G facing immediate neighbor of the V. Only one person stand between V and L. 3 students between that F and W. 3 students between F and W. F facing immediate neighbor of the P. F facing immediate neighbor of the P. So மொத்தமே நமக்கு 6 பேர் தான். ரைட்டா? மொத்தமே ஒரு 12 பேர் தான். ஒரு லைனுக்கு 6 பேர் தான் வரணும். இப்போ F faces, ரைட்டா? F faces immediate neighbor of the P. P பக்கத்துல இருக்கிற ஒரு வேளை இவரை ஃபேஸ் பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கும் நமக்கு? மொத்தம் எனக்கு 3 students between அப்படின்னு ஒரு லைன் பார்த்தோமா? F and 3 students between that F and W. சரி, ஓகே, F இங்க வந்துட்டாரு. இன் பிட்வீன்ல 3, இவங்க 2 பேர் சேர்ந்தா 5. இல்ல இந்த பக்கம் எனக்கு வந்தா பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ ஒருவேளை இந்த சைடு நான் ஒரு வேளை கொடுத்துட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த பக்கம் தான் வந்தே ஆகணும். வேற வழியே இல்லை, லெஃப்ட்ல போக முடியாது. ஸோ நமக்கு 2 பாசிபிள் இருக்கு. ரைட்டா? F facing immediate neighbor of the P. And K sits second to the left of the W. K sits second to the left of W. W ஓட செகண்ட் லெஃப்ட்ல எனக்கு K வந்திருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும், ரைட்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த சைட்ல இருந்து W ஒரு வேளை நீங்க சொல்ற மாதிரி F இந்த சைடு கொடுத்து 3 person between 1, 2, 3, அடுத்து இங்க நான் W கொடுத்தேன் அப்படின்னா 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ W ஓட இடது பக்கத்துல கொடுக்க முடியாது. ரைட்டா? K sits second to the left of the W. வாய்ப்பே இல்லை. ரைட்டா? அப்ப இந்த மாதிரி இடது பக்கம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் F எங்க பிளேஸ் பண்ணாலுமே வலது பக்கம் மட்டும் தான் என்னால் W கொண்டு போக முடியும். ரைட்டா? சோ F ல இருந்து 1, 2, 3. சோ 3 person between W. இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? K sits second to the left of the W. K வந்து இவங்க 2 பேருக்கு எக்ஸாக்ட்லி between. And W does not faces the V. W க்கு நேரா V இருக்க மாட்டாங்க. R stand the immediate right of the S. R stand immediate right of the S. Okay, R and S. R and S does not faces the A. Q stand in the same row as the K. Qவும் Kவும் ஒரே ரோல எனக்கு இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு 2 பாசிபிள் எனக்கு வருது. ஸோ ரெண்டையுமே கையோட ட்ரை பண்ணிடலாம். ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டாம். ரைட்டா? இன்னும் பாசிபிள் குறைக்கலாமா அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேளை F வந்தால் 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல அந்த W வந்திருப்பார். 3 person between இங்க K வந்திருப்பாரு. இல்ல ஒரு வேளை வந்துட்டு 3 person கொஞ்சம் தள்ளி வரையலாம். ஸோ P இங்க இருக்காரு. ஒருவேளை T இங்க வந்திருந்தா இமீடியட் நெய்பர் ஆஃப் த P F ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 person 1, 2, 3. W K. இப்போ இதுலயுமே 6 person வந்துட்டாங்க. இதுல 5 person வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் ஆட் பண்ணணும். சரியா? ரைட். இதுல எனக்கு டோட்டலா 6 person வந்துட்டாங்க. ரைட்? ஓகே. P stand to the second to the right of the T. L faces the K.
L faces the K. Right, okay. L faces the K. உள்ள தூக்கி போட்டாச்சு. 2 students between K and A. 2 students between K ல இருந்து A இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம், who sit the extreme end. இப்ப K ல இருந்து நமக்கு 2 person 1 2 A எனக்கு who sit at the extreme end. ரைட்டா? One of the extreme end. G facing immediate neighbor of the V. G facing immediate neighbor of the V அப்படின்றத கொடுத்திருக்காங்க. And W க்கு நேரா V வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. W க்கு நேரா V வரக்கூடாது. ரைட்டா? And then G facing immediate neighbor of the V. Only one person stand between the V and the L. அப்ப L ல இருந்து V W க்கு நேரா வரக்கூடாது. So V இங்க எனக்கு வந்துடலாம். சரியா? And அதே மாதிரி நமக்கு இங்க இருந்து W க்கு நேரா வர மாட்டாரு. V எனக்கு இங்க வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு? G facing immediate neighbor of the V. V பக்கத்துல இருக்கிற எனக்கு G facingல இருக்காங்க. V இங்க இருக்காரு. So G இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம் சொல்ல முடியாது. ரைட்டா? ஒருவேளை இந்த பக்கம் நான் வந்து G கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா A வந்து எக்ஸ்ட்ரீம்ல கொடுக்க முடியாது. அப்ப G நான் இங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால A K ல இருந்து நமக்கு 2% ஒன்னு இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சோ கன்ஃபார்மா G இங்க நடுவுல தான் வர போறான். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது so G facing immediate neighbor of the V. Only one person between V and L. Okay, V க்கு L க்கு 3% between that F and W. உள்ள தூக்கி போட்டாச்சு. F facing immediate neighbor of the P. K sits second to the left of the W. W does not faces the V. R stand to the immediate right of S. R stand immediate right of S. ரெண்டு பேர் சேர்ந்தாப்ல வரணும். ரைட்டா? R stand immediate right of S அப்படின்றத கொடுத்திருக்காங்க. And same time இங்க நம்ம கொடுத்தா மட்டும்தான் 2% சேர்ந்தாப்ல என்னால கொடுக்க முடியும். ரைட்டா? R stand immediate right of the S. 2% between K and A. So A வ இங்க வந்தாச்சு. ரைட்டா? 2 students between K and A. And then R and S does not faces the A. R ஓ S ஓ எனக்கு A facingல இருக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து நமக்கு தப்பு. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ரைட்டா? Q stand in the K ஓட row. K ஓட rowல எனக்கு Q இருக்காங்க. So this is the final answer. Okay வாப்பா? So this is the final answer. Super, very good ma. Right? So இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு கொண்டு வந்த இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த ஸ்பீட் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீட்ல நீங்க போனாதான் உங்களால ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சொல்ல போனா இதுவே ஸ்லோ தான். நீங்க நான் சால்வ் பண்ணதே ஸ்லோ தான். இன்னும் ஸ்பீடப்பா இருக்கணும், இன்னும் நல்லா வேகமா இருக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்பீடை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிலிமினரி தானே, நம்ம ஸ்லோவா பண்ணிக்கலாம், டைம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பசில் கீழே கொஞ்சம் சால்வ் பண்ணி நிமிந்து பார்த்தா டைம் ஓடி போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. நம்மளுடைய கம்ப்ளீட் ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் ஒரு 10 மார்க் டெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய வளம் 2.0 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you மக்களே.